வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் கவர்னர் உரையுடன் 31ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர். 12,700 கோடிக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் முதல்வர். புதுவை சுகாதாரத்துறையில் மருந்து கொள்முதல் முறைகேடு குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் கதறி அழுத பரிதாபம். புதுச்சேரியில் கவர்னர் உரையுடன் 31ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட உள்ளதாகவும், ஆகஸ்ட் 2ஆம் தேதி நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி ரூபாய் 12,700 கோடிக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம், புதுச்சேரியின் 15வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 5வது கூட்டம் 31ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு துணைநிலை ஆளுநர் CB ராதாகிருஷ்ணன் உரையுடன் தொடங்க உள்ளதாகவும், ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி ரூபாய் 12,700 கோடிக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் என்றார். மேலும் அரசு அதிகாரிகளின் மெத்தனத்தால் மத்திய அரசின் நிதி முழுவதுமாக செலவு செய்வது இல்லை என்றும், மக்கள் தொகை குறைவாக உள்ள கட்சத்தீவில் மத்திய அரசின் ஜல் சக்தி திட்டத்தின் மூலம் ரூபாய் 1,500 கோடி நிதி முழுவதுமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் புதுச்சேரிக்கு வழங்கப்பட்ட ரூபாய் 33 கோடி நிதியில் ரூபாய் 1 கோடி மட்டும் செலவிடப்பட்டு மீதமுள்ள ரூபாய் 32 கோடியை அதிகாரிகள் மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பியுள்ளனர் என்றும், காகிதமில்லாத சட்டப்பேரவைக்கு மத்திய அரசு 8.16 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளதாகவும், இந்த பட்ஜெட்டை காகிதமில்லாத பட்ஜெட்டாக தாக்கல் செய்ய முயற்சிகளை எடுத்து வருகிறோம் என்றார். மேலும் இலவச அரிசி வழங்குவதற்காக தலைமைச் செயலாளர் ஒப்புதல் வழங்கி டெண்டர் விடப்பட்டுள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். புதுச்சேரியில் சுகாதாரத்துறையில் நடைபெற்ற மருந்து கொள்முதல் முறைகேடு வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமுதாய நலவழி மையங்களில் கர்ப்பிணிகளுக்கு தரமற்ற மருந்துகள் வழங்கப்பட்டதாக கடந்த 2018-19ஆம் ஆண்டில் புகார் இருந்தது. அதேபோல அரசு பள்ளிகளில் வழங்கப்பட்ட தரமற்ற சத்து மாத்திரைகளால் மாணவர்களும் பாதிப்புக்குள்ளானதாகவும் புகார் கூறப்பட்டது. அதன்படி குறிப்பிட்ட தனியார் நிறுவனங்கள் மூலமே தரமற்ற மருந்து மாத்திரைகளை வழங்கியதும் தெரிய வந்தது. புதுச்சேரி தேசிய ஊரக சுகாதார இயக்கம் NRHM மருந்தாளுநர் நடராஜன் மற்றும் NRHM அதிகாரிகளுக்கு இதில் தொடர்பு இருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. நடராஜன் அவரது மனைவி மற்றும் நண்பரின் நிறுவனம் வாயிலாக தரமற்ற மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்யப்பட்ட முறைகேடு நடைபெற்றது கண்டறியப்பட்டது. இதனால் அரசுக்கு ரூபாய் 44 லட்சம் இழப்பு ஏற்படுத்தியதும் தெரிய வந்தது. இதுகுறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி மருந்தாளுநர் நடராஜனை பணி நீக்கம் செய்தனர். தரமற்ற மருந்து கொள்முதல் மோசடி குறித்து ஊழல் தடுப்பு பிரிவில் சுகாதாரத்துறை சிறப்பு பணி அதிகாரி மேரி ஜோஸ்பின் சித்ரா புகார் அளித்தார். அதன்படி நடராஜன் மற்றும் NRHM அதிகாரிகளின் மீது ஊழல் தடுப்பு பிரிவு, போலீசார், மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்தனர். விசாரணையின் அடிப்படையில் நடராஜன் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் NRHM அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 2.5 கோடி மருந்துகளையும் பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக இந்திய தணிக்கை குழுவும் விசாரித்தது. இதையடுத்து மருந்து கொள்முதல் முறைகேடு வழக்கை சிபிஐ விசாரிக்கிறது. இந்த நிலையில் சென்னையில் இருந்து 5 பேர் கொண்ட சிபிஐ அதிகாரிகள் குழு புதுச்சேரி சுகாதாரத்துறை அலுவலகத்திற்கு வந்தனர். அவர்களுடன் புதுச்சேரி ஊழல் தடுப்பு பிரிவு, போலீசாரும் இணைந்தனர். அதன் பிறகு சிபிஐ குழுவினர் முற்பகல் 11 மணி முதல் மாலை 4 மணி வரை விசாரணை நடத்தினர். தொடர்ந்து சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலுவிடம் விசாரணை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் ஏற்கனவே கைப்பற்றிய ஆவணங்களையும் சிபிஐ குழுவினர் பார்வையிட்டனர். சாப்பிடக்கூட காசு இல்லாமல் குப்பை பொறுக்கி சாப்பிடுகிறோம் என போராட்டத்தில் கண்ணீர் விட்டு கதறி எழுது ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களின் நிலை பார்ப்பவர்களை கண்கலங்க வைத்தது. புதுச்சேரி அங்கன்வாடிகளில் பணிபுரிந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடந்த 2018ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றனர். அதிலிருந்து பணிபுரிந்தவர்களுக்கு நிலுவையில் உள்ள ராஜிபெட்டி இதுவரை வழங்கப்படவில்லை. மேலும் பென்ஷன் தொகையாக மாதம் 2,500 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உள்ள ராஜிபெட்டி தொகையை வழங்க வேண்டும், மாதம் தோறும் வழங்கக்கூடிய பென்ஷன் ஒரே தொகையாக வழங்க வேண்டும், உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் நிலுவையில் உள்ள 6வது ஊதியக்குழு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தினர் சட்டமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தினர்.
மணாங்கடி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அரசு ஊழியர் சம்மேளனத்தை சேர்ந்த பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்டோபர் மற்றும் செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் அங்கன்வாடி சங்கத்தைச் சேர்ந்த மரிய லூயிஸ், தேவிகா, சாந்தி, ருக்மணி உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் நேரு வீதி ராஜா திரையரங்குகளில் இருந்து ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக சட்டமன்றம் அருகே காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். மேலும் அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து அங்கன்வாடி ஊழியர்கள் கூறும் பொழுது கடந்த 8 வருடத்திற்கு மேலாக 2500 ரூபாய் மட்டுமே உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை நிலுவையில் உள்ள கிராஜுவேட் தொகை மற்றும் 6வது ஊதிய குழுவின் நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை. பலமுறை போராட்டங்கள் நடத்தியும் அரசு செவி சாய்க்கவில்லை. எனவே உடனடியாக நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டுமென உயர்த்தப்பட்ட பென்ஷன் தொகையை கொடுக்காமல் இருப்பதனால் தங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்றும், வயதான காலத்தில் தங்களால் போராட முடியவில்லை, மருந்து மாத்திரைகள் வழங்குவதற்கு கூட வழி இல்லாமல் தவிக்கின்றோம், கை கால் வலிகளால் அவதிப்பட்டு முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதா, இதனை கருத்தில் கொண்டு அரசு உடனடியாக தங்களுக்கு தர வேண்டிய பணத்தை உடனடியாக தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். புதுச்சேரிக்கு புதிய பெண் டிஜிபியாக ஷாலினி சிங்கை நியமித்த மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் தற்போதைய டிஜிபியாக உள்ள ஸ்ரீனிவாஸ் இந்த மாதத்துடன் ஓய்வு பெறுகிறார். இதனால் டெல்லியிலிருந்து 1996ஆம் ஆண்டு IPS பேட்சை சேர்ந்த அதிகாரியான ஷாலினி சிங்கை புதுச்சேரிக்கு புதிய டிஜிபியாக நியமித்து மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த புதிய டிஜிபி ஷாலினி சிங் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் புதுச்சேரி மாநில டிஜிபியாக பொறுப்பேற்க உள்ளார் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயில் குளத்தில் மீன் பிடித்ததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் அஜந்தா சிக்னல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் வேதபுரீஸ்வரர் கோவில் உள்ளது. இங்குள்ள குளத்தில் கோயில் நிர்வாகம் மூலம் மீன்கள் வளர்க்கப்படுகின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிர்வாகம் மூலம் எந்தவித ஒப்பந்தமும் பெறாமல் விதிமுறைகளை மீறி கோயில் குளத்தில் மீன்களை சிலர் பிடித்துச் சென்றதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் கோயில் குளத்தில் மீன் பிடித்ததை கண்டித்தும் கோயிலில் நிர்வாகத்தை மாற்றியமைக்க கோரியும் புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூடம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அஜந்தா சிக்னல் அருகே நடைபெற்றது. திருக்கூட்டம் தலைவர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாசின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பாக மடக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாசின் 86வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி பாமக சார்பில் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பாமக மாநில துணை அமைப்பாளர் வடிவேல் தலைமையில் மடக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஓம் சக்தி அருள்மிகு ஸ்ரீ நவகிரக நாயகி வேர்க்காடு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் திருக்கோவிலில் பாலஸ்தாபன விழா மற்றும் திருப்பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கண்டக்டர் தோட்டம் பிரியதர்ஷினி நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஓம் சக்தி அருள்மிகு ஸ்ரீ நவகிரக நாயகி வேர்க்காடு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் திருக்கோவிலில் பாலஸ்தாபன விழா மற்றும் திருப்பணிகள் துவங்கும் விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி கலந்து கொண்டார். சுவாமி தரிசனம் செய்த திருக்கோவிலில் திருப்பணிகள் துவங்குவதற்கான பூஜைகள் கலந்து கொண்டார். மேலும் விழாவில் திருப்பணிக்குழு நிர்வாகிகளும் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க முக்கியஸ்தவர்களும் பல கலந்து கொண்டனர். வெளியனூர் பெரியபேட்டில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு குடை உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகள் செய்வதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வெளியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியபேட்டில் அமைந்துள்ள சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு ரூபாய் 24,82,000 மதிப்பீட்டில் படிக்கட்டுகளுடன் கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குடை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டார். அம்பேத்கர் சிலைக்கு குடை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் ஆதிதிராவிடர் வரைநிலை மேம்பாட்டுக் கழக மேலாண் இயக்குநர் சிவகுமார், ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், செயற்பொறியாளர் சிவகுமார், உதவி பொறியாளர் திருவிட செல்வம் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன்,
பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹலீத், அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானம் தொகுதியில் உள்ள திருவக்கரை பகுதியில் சுமார் 5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் புதிய புவியியல் பூங்காவை மாவட்ட ஆட்சியர் பழனி பார்வையிட்டார். விழுப்புரம் மாவட்டத்தில் வானம் தொகுதியில் 2 நாட்களாக தமிழக முதல்வரின் உங்கள் ஊரில் உங்களை தேடி என்ற தலைப்பில் மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில் பல்வேறு அரசு சார்ந்த பணிகளை பார்வையிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை தந்திராயன்குப்பம் மீனவர்களின் நிறைக்குறைகளை மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து பெரிய முதலியார் சாவடி, பொம்மையார் பாளையம் பகுதியில் உள்ள பள்ளிகளில் முதல்வரின் காலை சிற்றுண்டி திட்டத்தினை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து திருவக்கரை பகுதியில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சுரங்கத்துறை புதிய புவியியல் பூங்கா கட்டுமான பணிகளை பார்வையிட்டனர். இதில் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் ஸ்கூதன் ஜே, திண்டிவனம் சார் ஆட்சியாளர் திவ்யாஷினி மற்றும் வானூர் வட்டாட்சியர் நாராயணமூர்த்தி, திமுக தலைமை கழக செயற்குழு உறுப்பினர் திருவக்கரை பாஸ்கரன், மன்ற தலைவர் மோகனா, ராமச்சந்திரன், கலியன், நீலமேகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவையொட்டி நடத்தப்பட்ட மாரத்தான் ஓட்டத்தில் சுமார் 600 மாணவர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டம் புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டம் கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் கல்லூரி வளாகத்தில் 24/7/2024 புதன்கிழமை அன்று பிளாஷ்மாப் நிகழ்ச்சி பழைய வளாகத்திலும் புதிய வளாகத்திலும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளோடு மிகவும் சிறப்பாக துவங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து புதுச்சேரியில் மாரத்தான் ஓட்டத்தை ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், கல்வி குழுமத்தின் உறுப்பினர்கள் டாக்டர் வைஷ்ணவி ராஜராஜன், டாக்டர் நிலா பிரியதர்ஷினி, வேலாயுதன் மற்றும் கல்லூரியின் இயக்குநர் முனைவர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த மாரத்தான் ஓட்டமானது புதுவை ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் துவங்கி பாலாஜி தியேட்டர், ராஜா தியேட்டர் மற்றும் அனந்த ஹோட்டல் வழியாக கடற்கரை காந்தி சிலை நிறைவு பெற்றது. இதில் சுமார் 600 மாணவர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். நிறைவாக காந்தி சிலை அருகே நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் முதல் 3 இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழும் பரிசும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை கல்லூரியின் அனைத்து டீன்கள், துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஒருங்கிணைந்தது. மாணவர்களின் பங்களிப்போடு சிறப்பாக நடந்தன. நிகழ்ச்சியின் நிறைவாக மரக்கன்றுகள் பொதுமக்களும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் செல்போன் அலைவரிசை கிடைக்காத வண்ணம் உறுதி செய்யுமாறு செல்போன் நெட்வொர்க் நிறுவனத்தினர் ஆலோசனை கூட்டம் சிறைத்துறை ஐஜி ரவீப் சிங் சாகர் தலைமையில் நடைபெற்றது. புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் சில தினங்களுக்கு முன் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் அதிரடியாக சோதனை செய்தனர். சோதனையில் 2 செல்போன்கள் கைப்பற்றப்பட்டன. மேலும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மற்றும் தலைமைச் செயலாளர் சிறைத்துறை ஐஜியிடம் சிறையில் ஜாமர் கருவி பொருத்தப்பட்டும் அவ்வப்போது எவ்வாறு செல்போன் சிக்னல் கிடைக்கிறது என்றும் அதை சரி செய்யுமாறு அறிவுறுத்தினர். இதன் காரணமாக சிறைத்துறை ஐஜி ரவீப் சிங் சாகர் தலைமையில் அனைத்து செல்போன் நெட்வொர்க் நிறுவனத்தின் ஆலோசனை கூட்டம் புதுவை மத்திய சிறையில் நடைபெற்றது. சிறையில் சிறைவாசிகள் நல்வழிப்படுத்த பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும், மேலும் செல்போன் சிக்னல் கிடைக்காத வண்ணம் டவர் கருவி அமைத்தும் அவ்வப்போது எவ்வாறு சிக்னல் வருகிறது என்று விளக்கம் கேட்டார். இதனால் சிறைத்துறைக்கு அவப்பெயர் ஏற்பட்டதாக வருத்தம் தெரிவித்தார். மேலும் சென்னை உயர்நீதிமன்றமும் புதுவை அரசும் சிறைத்துறையில் செல்போன் அலைவரிசை கிடைக்காத வண்ணம் செல்போன் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. எனவும் அவற்றை மீறி செல்போன் அலைவரிசையில் அதிகப்படுத்தும் நிறுவனங்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் செல்போன் அலைவரிசையானது காலாப்பட்டு மற்றும் சுனாமி குடியிருக்கும் மக்களை பாதிக்காத வண்ணம் இருக்க வேண்டும் என்றும் கூறினார். இந்நிகழ்வில் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் மற்றும் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உடன் இருந்தார். புதுச்சேரி சிவவள்ளி விழா சிவலகியின் தங்கமான ஆடி சேல் சிறப்பு சலுகையுடன் ஆரம்பமாகியுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் மிக பிரமாண்டமாக இயங்கி வரும் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லரி தங்கமான ஆடி விற்பனையை சிறப்பு சலுகையுடன் துவங்கியுள்ளது. சேதாரம் பாதி சந்தோஷம் மீதி என்றும் என்னும் விதமாக 50% தள்ளுபடியில் நகைகளை வாங்கிச் செல்ல அழைப்பு விடுத்துள்ளது.
1 கிலோ வெள்ளி பொருட்களுக்கு 5000 ரூபாய் தள்ளுபடியும் 1 கிராம் வெள்ளிக்கு 5 தள்ளுபடியும் சிறப்பு ஆடி சலுகையாக வாடிக்கையாளர்களுக்கு வழங்கியுள்ளது. இந்த ஆடி மாத சலுகை ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இருப்பு உள்ளவரை மட்டுமே என்பதால் வாடிக்கையாளர்கள் உடனே தங்களுடைய நகைகளை தேர்வு செய்து வாங்கிச் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வெளியனூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற மஞ்சள் நீராட்டு விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வெளியனூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 96ஆம் ஆண்டு செடல் திருவிழா நேற்று முன்தினம் மிக விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு மஞ்சள் நீராட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் பொன்னாடை பொருத்தி பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவு அம்மன் சுவாமி வீதி உலா புஷ்பமின் அலங்காரத்துடன் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராசன் குடும்பத்தினர், சரவணன், முருகமணி மற்றும் அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய விழாக்குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பிறந்தநாளை முன்னிட்டு ஆதரவற்றோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பிறந்தநாளை பசுமை தாயகம் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்வகையால் புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மணவெளி தொகுதி நூலாங்குப்பம் பகுதியில் உள்ள உதவும் கரங்கள் ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது. வன்னியர் சங்க மாநில செயலாளர் முருகன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பாமக மாநில துணை அமைப்பாளர் வடிவேலு, கௌரவ தலைவர் கலியமூர்த்தி, மாநில இளைஞரணி செயலாளர் சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் மாநில வன்னியர் சங்க துணைத் தலைவர் பாண்டுரங்கன், முன்னாள் மாநில பொருளாளர் பாண்டியராஜன், பாமக முன்னாள் மண்டல செயலாளர்கள் சிவராமன், சீனிவாசன், பெருமாள், மாநில தொழிற்சங்க தலைவர் ஜெயபாலன், அரியாங்குப்பம் தொகுதி செயலாளர் சபரிராஜ் மற்றும் நிர்வாகிகள் ஜெயச்சந்திரன், சிவராஜ் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திரு வி.க. மற்றும் வீரமாமுனிவர் அரசு பள்ளிகள் இணைந்து மாணவர்களுக்கான போதை விழிப்புணர்வு நாடகத்தை நடத்தினர். புதுவை ரோட்டரி சங்கம் திரு வி.க. அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் வீரமாமுனிவர் அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி இணைந்து மாணவர்களுக்கான போதை விழிப்புணர்வு நாடக நிகழ்வினை இன்று நிகழ்த்தினர். இந்நிகழ்ச்சிக்கு ஆசிரியர் நளினி வரவேற்புரை வழங்கினார். ரோட்டரி சங்க தலைவர் அறிவழகன் சிறப்புரையும் தலைமை ஆசிரியர் ரூபஸ் தலைமை உரையும் ஆற்றினார். இதனைத் தொடர்ந்து புதுவை யாழ் அரங்கம் மற்றும் ஆய்வு நிறுவனத்தினர் விழித்துக்கொள் நண்பா என்ற நாடகத்தை நிகழ்த்தினர். முடிவில் ஆசிரியர் ஸ்டெல்லா நன்றி கூறினார். புதுச்சேரி காமராஜர் நகர தொகுதி பாஜக தலைவர் கார்த்திகேயன் பிறந்தநாளையொட்டி மாணவர்களுக்கு நடைபெற்ற நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநில காமராஜர் நகர சட்டமன்ற தொகுதி பாஜக தலைவர் கார்த்திகேயன் அவர்களின் பிறந்தநாள் விழா ஸ்ரீ மடக்குள விநாயகர் ஆலயத்தில் ஐயனுக்கு அபிஷேக அலங்கார அர்ச்சனை செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாரம் அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், இனிப்பு வழங்கி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தலைமையில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சாரம் ஸ்கைஷாட் ரவி என்கிற ராஜாராம் முன்னிலையால் 150 மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் அண்ணா சாலையில் உள்ள சாலை விநாயகர் ஆலயத்தில் ஐயனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை செய்த கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள், நண்பர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டாடினர். இதில் காமராஜர் நகர தொகுதி பொதுச் செயலாளர் சுகுமாரன், செந்தில்குமார், கிருஷ்ணா, நகர் வார்டு பொறுப்பாளர் அருண் பாபு, முழுநேர ஊழியர் செல்வகுமார், தொகுதி துணைத் தலைவர் கோபு, செயலாளர் கணேஷ், மாவட்ட பொறுப்பாளர் GK சரவணன், தொகுதி OPC தலைவர் சுவாமிநாதன், மோகனசுந்தரம், இளவரசன், ராஜா, வேலு, விஜய், விமலா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி வாழைக்குளம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மனின் 96வது ஆண்டு செடல் மகோற்சவத்தை முன்னிட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஜெகலட்சுமி அலங்காரத்தில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி வாழைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் 96வது ஆண்டு செடல் மகோற்சவம் 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் செங்கழுநீர் அம்மன் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருகின்றார். இதன் ஒரு பகுதியாக செங்கழுநீர் அம்மன் ஜெகலட்சுமி அலங்காரத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. செடல் மகோற்சவத்தின் முக்கிய திருவிழாவான செடல் வைபவம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் என்று சனிக்கிழமை தெப்ப உற்சவத்தில்
அம்மன் எழுந்தருளி காட்சி தருவார். அதனால் பக்தர்கள் செடல் உற்சவத்தில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு செல்லுமாறு கோயில் நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாசின் பிறந்தநாளையொட்டி மேட்டுப்பாளையத்தில் பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாசின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் இன்று காலை மாநில துணை அமைப்பாளர் வடிவேல் தலைமையில் கொண்டாடப்பட்ட பிறந்தநாள் விழாவில் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டுக்கு பேனா, பென்சில் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவி வழங்கி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள், ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள், வன்னியர் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதியில் வளர்ச்சி பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமியுடன் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வளர்ச்சி பணிகள் குறித்து தீவிர ஆலோசனை நகராட்சி மேரி கட்டிடத்தில் ஆணையர் கந்தசாமி மற்றும் சேர பொறியாளர் சிவபாலனுடன் நடைபெற்றது. இதில் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பங்கேற்றார். அவர் தேங்கி நிற்கும் நகராட்சி பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஏஎஃப்டி மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் வந்த பிறகு பொறியாளர்கள் அங்கு தான் கவனம் செலுத்தி வருகின்றனர். தொகுதி பணிகள் அப்படியே நிலுவையில் உள்ள வருத்தத்துக்குரிய ஒன்றாக உள்ளது. எவ்வளவு வேகமாக பணிகளை செய்கிறார்களோ அப்பொழுதுதான் மனநிறைவாக இருக்கும். மேலும் நடைபெற்று வரும் பணிகள் மற்றும் நிலுவையில் உள்ள பணிகளை விரைந்து முடிக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார். அப்பொழுது தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர் ராகேஷ், கழக சகோதரர்கள் மொரிஸ், ரகுமான் ஆகியோர் உடன் இருந்தனர். முதலியார்பேட்டையில் உள்ள சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பாமக நிறுவனரும் சமூக நீதி போராளியுமான டாக்டர் ராமதாஸின் 86வது பிறந்தநாள் விழா முதலியார்பேட்டையில் உள்ள சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் கொண்டாடப்பட்டது. பிறந்தநாளை முன்னிட்டு காலை 10 மணிக்கு அகவல் படித்தல், முற்றுகுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பகல் 12 மணி அளவில் டாக்டர் ராமதாஸின் பிறந்தநாளையொட்டி சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்த சிறப்பு பூஜை பாமக முன்னாள் மாநில செயலாளர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஏராளமான ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதானத்தை வள்ளலார் திருத்தொண்டர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். இதில் பாமக நிர்வாகிகள் மற்றும் ஆண்கள், பெண்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6400 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 86 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கவர்னர் உரையுடன் 31ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர். 12,700 கோடிக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் முதல்வர். புதுவை சுகாதாரத்துறையில் மருந்து கொள்முதல் முறைகேடு குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் கதறி எழுத பரிதாபம். மத்திய சிறைச்சாலையில் செல்போன் நெட்வொர்க் நிறுவனத்தினருடன் சிறைத்துறை ஐஜி ஆலோசனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறதா? வணக்கம்.